ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் அகெயின் பேக் டு D4 Uncut. இன்னைக்கு சன் வேர்ல்டு ஹலாங்க்கு போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. ஹலாங்கில் வியட்நாமில் இருக்கோம். இன்றைக்கி சன் வேர்ல்டில் போய் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட்டு அது என்னது திவ்யா, கேபிள் காரில் போகிறோம். கேபிள் கார் மேற்கொண்டு ஒரு கேபிள் காரில் 200 பேர் ஏறலாமா, அவ்வளோ பெரிய கேபிள் கார்னு சொல்கிறாங்க. போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நோட் பண்ண போகிறோம். அவர் அவாஸ் யுவர் ஸ்டேன்னு கேட்குறாரு. இட் வாஸ் குட், நாட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் ஸ்விம்மிங் பூல் தான் அந்த டைஃபோன் யாகினால கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து ஒன்லி ₹690 per night வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ லக்கேஜ்லாம் இங்கே உள்ளே வச்சுட்டு வெளியே சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். திவ்யா வந்து ராஷ்மிகா மந்தனா மாதிரி இருக்கா இன்னைக்கு. இதுதான் குயின்ஸ் கேபிள் காரோட என்ட்ரன்ஸு. சன் வேர்ல்டுக்குள்ளே இது தனி செக்ஷனாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து சாட்டர்டேன்றதுனால ஃபஸ்ட்டே வந்துட்டோம், அதனால் ஆளே இல்லை. இங்கே என்டையர் வேர்ல்ட்லே இந்த கேபிள் கார் தான் டாலஸ்ட்டு. 188 மீட்ரு போகுது. கின்னஸ் ரெக்கார்டு வேறு. வெயிட்டிங் ஃபார் த கேபிள் கார். இங்கே உள்ள நீங்கள் ஃப்ளூக்கில் வாங்கின டிக்கெட்டை காட்டினா தான் விடுவாங்க. ஃப்ளூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் காருக்கு ₹900 பெர் ஹெட்டு. ஓகே, இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா கீழே மேலேன்ட்டு 2 பக்கமும் ஏறிக்கலாம். உள்ளே ஏறி வந்துட்டோம். இப்போ அந்த சைடு அதர் சைடுக்கு போய் அங்கே இறக்கி விடுவாங்க. அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து திருப்பி ரிட்டர்ன் இதே இதில் வரணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஹலாங் இன்டர்நேஷ்னல் போர்ட்டு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அயாட்டுக்கு அடி தான். அயாட்லேயுமே டைஃபோன் யாக்கி விட்டு பிடிச்சிருக்கு. திவ்யா, அப்படியே ஃபீல் தான் ஹையஸ்ட் பீக். காதெல்லாம் அடைக்குது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால. ரிப்பேர்னா மேலே ஏறி வரணும். ரிப்பேர் பார்க்குறதுக்கு திவ்யாட்ட இருந்து போஸ் வாங்குறதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸ்டேஷனோட அதர் சைடு வந்துட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஷாப்பிங்க்கு 4-5 கடை இருக்குது. அங்கே தான் உள்ளே கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கே உள்ளே வந்து எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் திவ்யா டிட் 1 or 2 ஷாப்பிங் தேர். அதை முடிச்சுட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு உள்ளே வந்துட்டோம். ஐயோ, இந்த அமீரா இல்லைன்னா என்ன, நான் உள்ளே இறங்கி விளாட்றேன்ட்டு விளாட போயிட்டா. இதெல்லாம் பல்லு நல்லா தெரியும் ஒரு சனை நல்லா வம்பளுக்கிறதுனா. வேறு சின்ன பிள்ளை மாதிரி வந்து விளாண்டுட்டு இருக்கா.
ஏன்டா நீ இங்கே தேடினதில் இந்த ஃபேக் கோல்டு காயின் கிடச்சிது. ஒரு வழியாக இங்கேருந்து நடைய கட்டியாச்சு இல்லையா. இங்கே உள்ளவன் ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஒருத்தன் மாஸ்க் போட்டு பேய் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவே ஒரு சைனீஸ் ஃபீலர். இந்த மாஸ்க் தான் வாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மியூசியம் கொண்டோம். இந்த வந்துட்டேன். பிள்ளையை ஆசீர்வதிங்கள் போப்பு. காந்தி தாத்தா உன்னித்து கவனிக்கிறாள். தலைவர் இவர் தான் அர்னால்டு ஸ்வாஸ்நேகர். மண்டல் நாட்டி விட்டுருக்கு. குவீன் எலிசபெத்து அவங்க குடும்பத்தினரும். அடே அப்பா நல்லா இதாக இருக்குது, நேச்சுரலாக. ஒரு பல்லு வருஷம்லாம் ஒரிஜினல் வேக்ஸா என்னன்னு தெரில. எவ்வளோ பெரிய ஆள் என்கிட்ட இப்படி வந்து நிற்கிறாரு பாருங்க. என்னையோட குட்டையாக இருக்காரு. இந்த அக்கா இடுப்பு தான் இருக்கிறதுல உலகத்திலே சின்ன இடுப்புங்கிறாங்க. ஆனால் இந்த இடுப்பு வந்து அதோட சின்ன இடுப்பு, என் ஒய்ஃபோட இடுப்பு. நாக்கு பெரிய நாக்கு வச்சிருக்காவா, எப்படி இருக்கும் பாருங்க. அனதர் சேம் டு சேம் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்க. சேம் டு சேம். என்ன ஃபார்முலா அது? டோன்ட் டச். ஷக்கீரா மாதிரியே இல்லை, வேற யார் மாதிரியே இருக்காங்க. துணியை வெளுத்து சாயம் போடுற மாதிரி இருக்கா ஷக்கீரா. தலை சுத்திச்சு எனக்கு. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரைட். கண்ணாடி கேமராலாம் கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க, செல்ஃபோன். ஸோ அவங்களே ஆட்டோமேட்டிக் கேமராவில் எடுத்துடுறாங்க. ஓகே, இப்படியே. இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு பகோடாவும் ஒரு சில பாயிண்ட்ஸும் இருக்குது. இங்கே இந்த பிரிட்ஜில் இருந்து உங்களுக்கு இந்த என்டையர் ஹலாங் பே ஒரு அருமையான வியூ. டெய்லி வாங்கி சாப்பாடு போட்டுருவோம் எல்லாருக்கும். இங்கே கோல்டு ஃபிஷ்ஷோட பட்டாளமே இந்த பாண்டில் இருக்குது. எப்படியும் ஒரு 600 ஃபிஷ் இருக்குது. கேக் போட்டு கலைச்சிட்டா. அதானே, இதுக்கு நடுவில் ஃபோட்டோ எடுக்கலைன்னா அவளுக்கு தூக்கம் வராது. இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். Wow.
அம்மாடியோ. அதுக்கு ஆடுது திவ்யா இந்த இடத்துல மட்டும்? We have reached the destination. Yes. இதுவே எனக்கு கொஞ்சம் வயிறுலாம் கலக்க தான் செய்யுது. அது அப்படியே ஊண்டு வருது. ஒரு சத்தம் வேறு கேட்குது. This girl only told me to swing in that. And also she needs to take one Instagram post. That's why it made me dance for the views. Yes. Can take the exit, Mrs. Divya. இங்கே பார்த்தீங்கன்னா தொலைஞ்ச ஜாமான்லாம் ஒரு ஷோகேஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் எல்லா ஜாமானுமே கிடக்கு. யாருமே கேட்க வரல போல். வராதவங்க ஜாமான்லாம் அப்படியே இங்கே ஷோகேஸில் போட்டு ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாக்கிறாங்க. கோல்டு ப்ராஸ்லெட்டு, டிஷார்ட்டு, பழைய நோக்கியா ஃபோனு எல்லாம் கிடக்கு. பர்ஸு. சன் வேர்ல்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் பை ஃப்ரம் D4 Uncut. ஃப்ரம் ஹலாங் பே. சிரிப்பு வருது. திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை பற்றி 5 ஸ்டார் ரிவ்யூ கூகுளில் கொடுத்த ஒரு ட்ரிங்க் ஃப்ரீன்னு சொன்னாங்க.